ஓம் சக்தி. புலி பசுத்தோல் போற்றி இருந்தாலும் பசு புலித்தோல் போற்றி இருந்தாலும் அவற்றின் செய்கைகளால் அதன் உண்மையான உருவம் தெரிந்துவிடும். எவ்வளவுதான் ஒருவன் வெளி வேஷம் போட்டாலும் அவனுடைய சுய ரூபம் தானாக வெளிப்பட்டு விடும் என்பது அன்னை ஆதிபராசக்தியின் அருள்வாக்கு. இங்கு இரண்டு விதமான வெளி வேஷங்களை பற்றி அம்மா குறிப்பிடுகிறது. ஒன்று, புலி பசுத்தோலை போர்த்தி கொண்டு ஏமாற்றுவதாகும். மற்றொன்று, பசு புலித்தோலை போர்த்தி கொண்டு பயிரை மேய்வதாகும். புலி பசுத்தோலை போர்த்தி கொண்டு காட்டிலே புல் மேய்வதைப் போல பாசாங்கு செய்து கொண்டிருக்கும். மான், முயல் போன்ற விலங்குகள் இது பசுதானே என்று எண்ணிக்கொண்டு அதன் அருகிலே வரும்போது புலி அவற்றை அடித்து சாப்பிட்டுவிடும். புலியின் இந்த வெளிவேஷமானது சுயநலமானது, வஞ்சகமானது. அடுத்தது, பசு புலித்தோலை போர்த்தி கொண்டு பயிரை மேய்வதாகும். இதை வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலித்தோல் போர்த்து மேய்ந்தற்று என்கின்றார் வள்ளுவர். பெற்றம் என்றால் பசு. பசு பயிரை மேய்ந்தால் பயிருக்கு உரிய விவசாயி அதை அடித்து துரத்தி விடுவான். அதனால் பசு புலித்தோலை போர்த்தி கொண்டு பயிரை மேய்வதற்காக வயலில் இறங்கி நிற்கின்றது. விவசாயி இதை பார்த்து அது உண்மையான புலி என்று நினைத்து அதன் அருகிலே செல்ல மாட்டான். அது மட்டுமல்லாது, இது புலிதானே, இது பயிரை ஒன்றும் செய்யாது, அது பயிரை தின்னாது, இதனால் நமக்கு இழப்பு ஒன்றுமில்லை என்று விவசாயி சென்று விடுவார். விவசாயி போன பிறகு புலித்தோலை போர்த்தி கொண்டிருக்கின்ற பசுவானது பயிரை நன்றாக மேய்ந்துவிடும். இதுவும் சுயநலமும் வஞ்சகமும் கொண்ட செயல்தான். புலியோ பசுவோ மற்றதன் தோலை போர்த்தி கொண்டு ஏமாற்றினாலும் அவற்றின் செயல்களால் அதனுடைய உருவம் தெரிந்துவிடும். புலித்தோலை போட்டுக்கொண்டு பசு மேய்கிற போது இது புலியல்ல பசு என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிடும். அதை போல பசுத்தோலை போர்த்தி கொண்டு புலி விலங்குகளை அடித்து சாப்பிடும் போது இது பசுவல்ல புலி என்பதும் தெரிந்துவிடும். அன்னை சொன்னதைப் போல அவற்றவற்றின் செயல்களால் அதன் உண்மை உருவம் வெளிப்பட்டு விடுகிறது. ஆன்மீகத்திலே இதை போல வெளி வேஷதாரிகளும் உள்ளனர். பசுத்தோல் போர்த்தி இருக்கின்ற புலியை காட்டிலே இது பசுதானே என்று நினைத்து மான் முதலிய விலங்குகள் வருவதைப் போல இங்கு மகளிரும் மற்றவர்களும் இவர்களை திருடர்கள் என்று அறியாது பக்தர்கள்தானே என்று வரும்போது இந்த திருடர்கள் அவர்களுடைய நகையை அறுத்து கொண்டு ஓடிவிடுகின்றார்கள். பணப்பையை பறித்து கொண்டு பறந்து விடுகிறார்கள். அன்னை சொன்னதைப் போல இவர்களுடைய வெளி வேஷம் களைந்து இந்த உலகத்தினர் அவர்களை ஒதுக்கி விடுகின்ற நாளும் வந்துவிடும். இப்படியாக தினம் ஒரு அருள்வாக்கினை உணர்ந்து மனம் மிக பக்குவப்பட்டு மகிழ்வோமாக. ஓம் சக்தி.